உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் தான் கடைசி சாப்டர். இத்துடன் பார்ட் சி பொது தமிழ் முடிவடைகிறது என்பதை அன்புடன் ஆனந்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ பார்ட் சியில் இருக்கக்கூடிய 11வது சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவாணர் அவர்கள் அகர முதலி, முக்கியமாக பாவலரேறு பெருஞ்சித்தனார். ஸோ இவங்க பற்றி நம்ம பழைய பாடப்புத்தகம் புதிய பாடப்புத்தகம் எதில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கடகடன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவாணர் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாவாணர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் புது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அது ரொம்ப முக்கியம். தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதாவது வேர், ஒரு மரத்தோட வேர் வந்து எத்தனை வகையான சொற்கள் இருக்குது, அதை எப்படி சொல்கிறாங்க, இலைகள் எப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி பார்க்குறது. அதுக்கப்புறம் பழைய பாட புத்தகத்திலே பாவலரில் 8ஆம் வகுப்பு இடம்பெற்றிருக்கு. பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் பற்றி பார்த்தாங்கன்னா 6ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு புதிய பாடப்புத்தகம். பழைய பாடப்புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவனார் அவர்களை பற்றியும் பெருஞ்சித்தனார் அவர்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அகர முதலி கான்செப்டில் 10ஆம் வகுப்பில் கஷ்டம்னு நினைக்கக்கூடிய இந்த மர வேர்களுடைய பெயர்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இன்னைக்கு 2 வீடியோ இன்னையோட அந்த தமிழை முடிச்சு விட்டுட்டு நாளிலிருந்து நம்ம ஜென்ரல் சயின்ஸ் ஜிகே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வெற்றிகரமாக 50 நாள் 50 பிளான், அதாவது 50 லெசன், பெஸ்ட் 50 லெசனை தேர்ந்தெடுத்தாச்சு. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே பார்த்துடலாம். இப்போ நம்ம டக்குன்னு பாவாணர் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். சரிங்களா? எஸ், வாங்க. மொழி ஞாயிறு பாவாணர் இவர் ஏன் நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி சென்று தமிழை ஆளன வேர்பார்த்தவர் தேவனையே பாவாணர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவருக்கு கிட்டத்தட்ட 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. மொழி ஞாயிறு வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதில் கொஞ்சம் ட்விஸ்டாக சில கேள்விகள் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. செந்தமிழ் செல்வர் என அழைக்கப்படுவர் இவர் தான். செந்தமிழ் ஞாயிறு என அழைக்கப்படுவர் இவர் தான். செந்தமிழ் காவலன் என அழைக்கப்படுவர் யாரு? சி இலக்குவனார். செந்தமிழ் காவலன், செந்தமிழ் மாமணி, செந்தமிழ் காவலன், செந்தமிழ் மாமணி என அழைக்கப்படுவர் சி இலக்குவனார். அப்ப இங்க காவலர் யாருன்னா தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்படுவர் இவர். அதனால மறந்துடக்கூடாது. செந்தமிழ் செல்வர் இவர், செந்தமிழ் ஞாயிறு இவர், செந்தமிழ் காவலர் அவர் சி இலக்குவனார், செந்தமிழ் மாமணி அவர், இலக்கண செம்மல் அவர், இவர் மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெரும் காவலர் மற்றும் செந்தமிழ் ஞாயிறு என 174 சிறப்பு பெயர்கள் பெற்றிருக்கு. ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு சொல்லிடலாம். ரொம்ப ட்விஸ்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஒன்று அதில் பாவனார் ஆப்ஷனில் இருக்க மாட்டாருங்க, சரிங்களா? இல்லை சி இலக்குவனார் இருக்க மாட்டார். ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா அது வேறு சாப்டர், இது வேறு சாப்டர். இருந்தாலும் நீங்கள் அந்த சிறப்பு பேரை நல்லா ஒத்து கவனிக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் பிறக்கிறாரு. ஸோ சங்கரன் கோவிலில் பிறக்கிறது முதுகலை தமிழ் POLனா படிச்சிருக்காரு. சங்கரன் கோவிலில் ஞானமுத்து மற்றும் பரிபூர்ணம் இந்த இணையாருக்கு இவர் திருமகனாக பிறக்கிறாரு. பிறந்த வருஷம் இறந்த வருஷம்லாம் மனப்பெல்லாம் பண்ண தேவையில்ல. இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க, 1902 இருந்து 1981. சரி, இவர் அப்படி என்னதான் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தமிழுக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சார் பேச்சுக்கு அண்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தமிழ் மீது பற்று இவருக்கு நிறையா இருக்கு. இதில் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர், உலகறிய செய்தவனால் கால்டுவெல். சார் வேற ஒரு மொழி நாட்டுக்காரர் இங்கே வரார் சார், இங்கே வந்து தமிழை வந்து உலகறிய செஞ்சவர்னா கால்டுவெல் மறந்துடவே கூடாது. கால்டுவெல் தான். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தனித்தமிழுக்கு தமிழை தலைத்தோங்க செய்தவர், தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். நல்லா காமிச்சுக்கோங்க. தனித்தமிழுக்கு வித்திட்டவர்கள் 2 பேர் வருவாங்க. மறைமலை அடிகளாரும் வருவாங்க, பரிதிமார் கலைஞரும் வருவாங்க. சரிங்களா? அது மறந்துடக்கூடாது. தமிழனை ஆளன வேர்பார்த்தவர், தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர். 2 ஒன்று தான். தமிழை ஆளன வேர்பார்த்தவர் யாரு? இவர் தான். இவர். ஏன்னா ஆராய்ச்சி செஞ்சு தமிழின் இந்த உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி தான்ங்கிறார். இந்த உலகத்தில் முதல் மனிதன் தமிழ் மனிதன் தான்ங்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ, அதுவுமே தமிழ் தான். அதோட ஆரிஜினும் தமிழர் தான். தமிழ் தான் தாய்மொழியாக, தமிழ் மொழி தான் முதல் தோன்றிய மொழிங்கிறார். அவருடைய 2 கண்களாகவே அதுதான் இருந்துச்சு. எங்களுடைய தமிழ் மொழியுடைய முதலாக தோன்றிய கண்டம் குமரி கண்டம். அதுவும் ஹரப்பா மொஹஞ்சதாரோ தமிழ் மாந்தர்கள் சேர்ந்தது தான். இந்த 2 தான் அவருக்கு 2 கண்களாகவே இருந்திருக்கு. அப்போ ஆராய்ச்சி செஞ்சு எங்கள் மொழி தான் மிக மூத்த மொழி அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுலையே கடைசி வரைக்கும் இவர் தொடர்ந்து இருந்தார். மறந்துடவே கூடாது. மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள் தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர், உலக முதன்மொழி தமிழ், இந்திய மொழிகளுள் மூலமும் வேறும் தமிழ்தான், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என்று வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவினார். உலகின் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமும் என்பதும், மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகம் என்பதும் இவரது ஆய்வின் 2 கண்களாக இருந்தது. தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்டெடுப்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான். இறைவன் என்னை எதுக்கு படைத்தான் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, மற்ற மொழியில இருந்து, அதாவது தமிழை வடமொழி வல்லாண்மையில இருந்து காப்பாற்றவே இறைவன் என்னை படைச்சிருக்காங்கிறார். யார் சொன்னது? பாவனார் சொன்னது. கோவில்களில் தமிழ்ல தான் நீ பூஜை பண்ணணுங்கிறாரு.
கோவிலில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் என்றார். பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பகலுணர்வு இரவுணர்வு இவரோட வாழ்க்கையில புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும், அதை தமிழ் சார்ந்த சில சிறப்புகள் சில காமெடியாகவும் இருக்கும், நகைச்சுவையாகவும் சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். பகலுணவு இரவுணவு. ஒரு முறை ஒரு ஆசிரியரோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கியிருக்காரு, நண்பர்கள் வீட்டில். உடனே வந்ததுக்கப்புறம் கேட்டிருக்காங்க நண்பர்கள், உங்களுக்கு பகலுணர்வு இரவு உணவு எப்படி இருந்துச்சு? பகல் உணர்வு போலவும் பகலில் சாப்பிட்ற உணவு, இரவு உணவு இரா உணவு போலவும் இருந்ததுங்கிறாரு. பகல் உணவு அப்படின்னா பகல் நேரத்தில் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அப்போ பகல் நேரத்தில் எனக்கு கொஞ்சமாக சாப்பாடு கிடச்சிச்சு. இரவு உணவு இரா உணவு, இரானா இல்லைன்னு அர்த்தம். நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சாப்பிடவே இல்லை, சும்மா இருந்தோங்கிறது தான் அவர் இப்படி சொல்கிறாரு. பகல் உணவு பகலில் கிடைத்த சிறிதளவு உணவையும் அனைத்தையும் பகுத்துண்டு நேர்ந்தது. இரா உணவாகவும் அனைவரும் உணவில்லாமலே இருந்தோம். கடைசியில் சொல்கிறாரு, தமிழ் வளர்த்தல் பசியும் பட்டினியும் பஞ்சாக பறந்துவிடும் என்று அவர் எண்ணினார். தமிழை வளர்த்தா பசியும் பட்டினும் பஞ்சாக பறந்துங்கிறாரு. நீலமலை சம்பவம்னா நீலமலைக்கு சென்று ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருக்காரு. அப்போதைக்கு அவர் வெளியில் போயிருக்காரு. வெளியில் போயிட்டு வரும்போது இவர் மரம் வெட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. என்னங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள்லாம் அது பண்ணக்கூடாதுங்க, நீங்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா இருந்து சாப்பிட்றது எனக்கு வேண்டாம், சும்மா இருக்காமல் உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும், உண்ட உணவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என கூறியதற்கு உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும், உட்காது கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது. புரியுதுங்களா? சரி. பாவாணர் படைப்புகள். முதல் வரலாறு எல்லாம் ரொம்ப முக்கியமானது. முதல் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாடு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம் ரொம்ப முக்கியம், தமிழர் மதம், மண்ணிலே விண், படைத்த தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள், மரபுரை. அகர முதலி நான் சொல்லணும் அவசியம் இல்லை. பாவாணர்கள் அவர்கள் சொற்பிறப்பியல் அகர முதலியை திட்ட இயக்குனராக பணியாற்றினார். 1974. இது புத்தகத்தில் இருக்கு, கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, 8/5/1974. கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 8/5/1974 அவர் பணியாற்றி இருக்கிறார். அன்று பணியமர்த்தப்பட்ட அரசின் உதவியோடு சில தொகுதிகள் வெளிக்கொணர்ந்தார். அதுல மிக முக்கியமானதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அடுத்த வீடியோல. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். மேற்கோள், இவர் சொல்றாரு, ஒரு இடத்துல இப்போ வேலை பார்த்துருக்காரு, வெளியில் வர ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, சூழ்நிலை வந்துருச்சு. அப்போதைக்கு இவர் சொல்கிறாரு, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றொரு மானமும் உண்டு. தமிழை வேறொரு மொழியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொன்னவரும் இவர் தான். எனக்கு வறுமையும் இருக்குது, மனைவி மக்களும் உண்டு, அதோட எனக்கு மானமும் இருக்குது, உன் வேலையை வேணாம் ஒன்று வேணாம் போடான்னு சொல்லிட்டு வெளியேறினார். இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் நானாக சொல்கிறது, அதெல்லாம் அவர் சொல்லிடல, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த வேலை வேணான்னு போயிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானம் உண்டு என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் தேவனைய பாவாணர். மறந்துடாதீங்க, பாவாணர் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் நூலகம் செயல்பட்டு வருகிறது. நம்பர் 1 சென்னையில் நூலகம், ஊவேசா நூலகம் மாதிரி இவருக்கு இவரோட பேரில் ஒரு நூலகம் வச்சுருக்காங்க. இதை இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய முரம்பில் பாவனர் கோட்டம் இருக்குது, அவர் தன் முழு உருவ சிலையும் இருக்குது, அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் தேவனைய பாவனர்களை பற்றி புத்தகத்தில் கொடுத்தது. இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். கடைசியாக இறுதியாக இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், இந்த சொற்பொழிவு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க டிஎன்பிசியில். தமிழன்னைக்கு பெருமை, மதுரையில் 5/1/1981. இதுவும் ரொம்ப முக்கியமான வருஷம். பானுவரத்தில் 2 வருஷம் 2 டேட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். மதுரையில் 5/1/1981 அன்று நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழனுக்கு பெருமை சேர்த்தார். இது ரொம்ப முக்கியம் பாவனர் அவர்கள் சொற்பொழிவில், அவர்கள் வாழ்க்கையில். சரிங்களா? எப்போ நடந்துச்சு? 1981 5/1 மாநாட்டில் என்ன பண்ணியிருக்காரு? மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் சொற்பொழிவாற்றினா மறந்து விடாதீர்கள். ஸோ இவ்வளவுதான் பாவனர் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டக்குன்னு பார்க்க போகிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பார்க்க போகிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் கொண்டவர், தற்கால நக்கீரர் என அழைக்கப்படுபவர், துரைமாணிக்கம் இயற்பெயர் கொண்டவர். சரியா? வாங்க கடற்கடன் பார்த்துக்கலாம். துரைமாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்டவர் ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம், சேலம் மாவட்டத்துக்கூடிய சமுத்திரத்தில் பிறந்திருப்பாரு. பெற்றோர் துரைசாமி மற்றும் குஞ்சம்மாள். பிறந்த வருடம்னா 1933 இருந்து 1995. ரொம்ப முக்கியம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, மைண்ட் வச்சுக்க தேவையில்லை. இவருடைய சிறப்பு பெயர் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். சிறப்பு பெயர் தற்கால நக்கீரர். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா தனித்தமிழுக்கு வித்திட்ட மறைமலை அடிகளையும் ரொம்ப பிடிக்கும். மொழி ஞாயிறர் கூடிய பாவனர். இவங்க 2 பேர் கருத்துக்களையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுல பாவலரேறு பெருஞ்சித்திரனார் முதன்மையானவராக இருக்கிறார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் யாரை ரொம்ப பிடிக்கும்னா மறைமலை அடிகள், பாவாணர்.
சரிங்களா, மறந்துடாதீங்க. இவருடைய படைப்புகள் ரொம்ப ஈஸி. கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், உலகியல் 100, என் சுவை 80, மகுபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் அதை சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க அப்படியே ஒரு 100 பேர் அப்படியே வரிசையாக நான் ஸ்கூல் விட்டு போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு மரத்தை பார்க்குறாங்க. கொத்து கொத்தா ஒரு கொய்யாக்கா இருக்குது. அதை அப்படியே சாப்பிடலாமா அப்படின்னு பாடிக்கிறாங்க. தோட்டக்கார பார்க்குறாரு. என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையா அப்படின்னு. என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கொய்யாக்கா அப்படின்றோன்னா அந்த கொய்யாக்கா பறித்து கொடுக்குறாரு. அவங்க சுவைச்சிக்கிட்டே போகிறாங்க. இதுதான் ஷார்ட்கட். இதில் எல்லாமே வந்துடும். நூறாசிரியம், 100 பேர் கொண்டக்குள்ள அப்படியே எனக்கு ஒத்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ஒரு மரம் தெரியுது, அங்கே ஒரு கனி தெரியுது. ஐயமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயம்னா பயத்தோட, ஐயோ நல்லா இருக்கே, பயிச்சா திட்டுவாங்களா என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கனினா கொய்யா கனி. எப்படி இருக்குது, கொத்து கொத்தாக இருக்குது, பாவிய கொத்து. அந்த பிள்ளைங்கள்லாம் பள்ளிப்பறவைகள் போல் இருக்கிறாங்க. உலகில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என் சுவை அதை அவர் படித்து கொடுத்துட்றாரு. என் சுவை சுவைச்சிக்கிட்டே நடந்து போகிறாங்க. மகுபுவஞ்சி முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஷார்ட்கட் கேட்கக்கூடாது. இதழ்கள் இதுவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தமிழில் ஆரம்பிக்குது. இது தமிழ் மொழி இல்லையா? தென்மொழி. இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் பேசக்கூடிய, இந்தியாவின் தென்புறம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பேசக்கூடிய மொழி தென்மொழி. அதனால் தென்மொழி, தமிழ் மொழி மறந்துடாதீங்க. ஆம்பிடுத்தேன். மற்றபடி இதெல்லாம் நீங்கள் கனிச்சாறு இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. படித்தாலும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது காரணம்னா ஒரு வடி வாச்சிருங்க, ரொம்ப ஈஸி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இதுக்கு மீனிங் தெரியுமா? கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி. தமிழை நம்ம வளர்ப்போம், கும்மி கொட்டுங்கடி. அதுதான் 8 திசையிலையும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு மெயின் ரீஜன் வந்து உங்களுக்கு. அதையும் சைடாக தென்கிழக்கு தென்கிழக்கு, அந்த 8 திசை. அந்த 8 திசையிலுமே செந்தமிழ் புகழ் பாடணும், கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் படித்தாலே புரியுங்க. இது கனிச்சாரில் இருக்குது. இதில் இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு வரி வாசிச்சு விட்டுருங்க ஐயா, அவ்வளோதான் ஆக மொத்தம். ஸோ பாவனார் முடிஞ்சு போச்சு, பாவலரேறு பெருஞ்சித்தனார் முடிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம மிக முக்கியமாக கருத்தக்கூடிய அந்த அகரமுதல் கான்செப்ட் பார்த்துட்டோம்னா இத்துடன் இந்த பாட்சி ஓவர். மீண்டும் சந்திக்கிற உங்களது விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.